பெப்சி விளம்பரம் தான் வெளியிட்ட ஒரு விளம்பரத்திற்கு மன்னிப்பு கோரி அதை திரும்ப பெற்ற தினம் இன்று. 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் பெப்சி நிறுவனம் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டாங்க. கெண்டால் ஜென்னர் நடித்து வெளியான விளம்பரம் அது. அந்த விளம்பரத்தில் ஜென்னர் ஒரு ஃபோட்டோ செஷனில் இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு போராட்ட ஊர்வலம் போகும். அப்போ ஃபோட்டோ செஷனை நிறுத்திட்டு ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு பெப்சியை எடுத்துக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய காவல்துறையை நோக்கி நடப்பாங்க ஜென்னர். அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு காவலர்கிட்ட பெப்சியை கொடுத்து சமாதானமாவாங்க. இந்த விளம்பரத்தை உலகம் முழுக்க புரிதலும் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னாங்க பெப்சி. பார்க்குறதுக்கு இது நல்ல விளம்பரம் தானே அப்படின்னு தானே தோணும். ஆனால் இது வெளியான காலம் Black Lives Matter அப்படிங்கிற போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். உலகம் முழுக்க காவல்துறையின் அடக்குமுறைகளுக்கு எதிராக, அதுவும் கருப்பின மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக நடந்த போராட்டம் அது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈஷா ஈவன்ஸுங்கிற ஒரு பெண்மணி தன்னந்தனியாக காவல்துறைக்கு முன்னாடி போய் நின்று அவங்களை எதிர்த்து கைதானவங்க. இந்த போராட்டத்தையும் இந்த சம்பவத்தையும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விதமாக தான் பெப்சி விளம்பரங்கிறது இருந்துச்சுன்னு பலர் குற்றச்சாட்டு வைத்தாங்க. கருப்பின மக்களுக்காக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்த மார்ட்டின் லூதர் கிங்குடைய மகளும் எங்கள் அப்பாவுக்கு பெப்சியுடைய பவரை பற்றி அப்போவே தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வேற ட்வீட் போட்டாங்க. உலகம் முழுக்க கடும் எதிர்வலைகளை சந்திச்சது பெப்சி. ஆரம்பத்தில் பெப்சி இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. கருப்பின மக்களை புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இந்த விளம்பரம் எடுக்கப்படலை அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க. ஆனாலும் எதிர்ப்புகள் குறைந்த மாதிரி தெரியல. இந்த விளம்பரம் வெளியான 24 மணி நேரத்தில் பெப்சி நிறுவனம் அதற்காக மன்னிப்பு கேட்டு அந்த விளம்பரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. இப்படி பெப்சி வெளியிட்ட ஒரு விளம்பரம் கருப்பின மக்களின் போராட்டங்களையும் அவர்களின் உரிமையையும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குன்னு வலியுறுத்தப்பட்டு மறுபடியும் அது திரும்ப பெறப்பட்ட தினம் இன்று.